போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது. என் மக்களின் கண்ணீரும் கதறலும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அவலத்தை, அந்த துயரத்தை நாங்கள் துடைத்தெறிந்து இன்னும் கடந்து விடவில்லை. உலகத்தீரே, போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும். பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே, வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு கருகி வீழ்ந்தார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, நாம் உலக போரை எதிர்கொண்டோம். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று ராஜபக்சையும் நானும் அமைச்சர் கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால், 20 நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் அது ஏறக்குறைய உலக போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணி எல்லாம் கொண்ட சக மனித சாவு சகித்துக் கொண்டு நின்றவர்கள்